வணக்கம். நான் இம்மானுவேல், ஜாய் ஆட்டோமேஷனிலிருந்து. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜோஷ் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். இந்த ஜோஷ் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் வந்து ரொம்ப சிம்பிளான சிஸ்டம். இதை வந்து நீங்களே யாருடைய தயவும் இல்லாமல் இதை நீங்களே வாங்கி ஒரு எலக்ட்ரிஷியனோ ஒரு டெக்னீஷியனோ இதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்கள் வாங்கி நீங்களே பொருத்தி கொள்ளலாம். ரொம்ப எளிமையாக பொருத்தக்கூடிய ஒரு சிஸ்டம். காம்ப்ளிகேட்டடே கிடையாது, சுத்தமாக காம்ப்ளிகேட்டடே கிடையாது. ஸோ இது எப்படி முதல்ல ஒர்க் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேங்க் லெவல் ஓகே அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதுக்கு வந்து அர்த்தம் என்னென்னா, மேலே தண்ணி வந்து போதுமான அளவு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஃப் டேங்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளோட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃப்ளோட் சென்சார் இது. ஸோ இதை வந்து இப்படி கீழே பார்த்து துவங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி லெவல் குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிருச்சு, ரெடி டு ஸ்டார்ட் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இல்லாததுனால இது ரெடின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணியிருக்கு. எப்போ வேணாலும் நம்ம அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தண்ணி ஃபுல்லாக எம்டி பண்ணியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த இண்டிகேஷனை பார்த்துட்டு உடனேயும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஒரு ரீஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், மோட்ரு ஆன். ஸோ உங்களுக்கு மோட்ரு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மானிட்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன வேலையோ நீங்கள் பார்த்துக்கலாம். கடைக்கு போகலாம், பசங்களை ஸ்கூலில் கூப்பிட போகலாம், இல்லை வேறு எதுவும் வேலை இருந்தால் நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் அதனுடைய பொறுப்படுத்துக்கும். மேலே டேங்கில் தண்ணி ஃபில் ஆன உடனே இந்த ஃப்ளோட் வந்து கீழே இருந்து இப்படி மேலே திரும்பிடும். பார்த்தீங்கன்னா மோட்டரும் ஆஃப் ஆயிரும், டேங்க் லெவல் ஓகேன்னு சொல்லி உங்களுக்கு இண்டிகேட் வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிளான சிஸ்டம், எந்த காம்ப்ளிகேட்டடும் கிடையாது. ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் சரி, ஒர்க் பண்ணுறதுக்கும் சரி. லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 5 இயர்ஸ் நம்ம எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்ல. இதனுடைய காஸ்ட் ரொம்ப கம்மி, 1500 தான் சார்ஜ் பண்ணுறோம். உங்களுக்கு ஒயர் வேணும்னா ஒரு 20 மீட்டர் 300 ருபீஸ் ப்ளஸ் ஃபிக்ஸிங் அக்சசரிஸ் வந்து 150 ருபீஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 450 ரூபா. இது ஒரு 1500, 1950 ரூபாய்க்கு உங்களுக்கு நீங்களே சிம்பிளாக ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த காம்ப்ளிகேட்டும் கிடையாது. இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த சாக்கெட் பார்த்தீங்களா, நீங்கள் ஆல்ரெடி உங்கள் மோட்டரில் ஒரு 3 பின் டாப் போட்டு சாக்கெட்டில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அதை நீங்கள் கழட்டிடுங்க, உங்கள் இதை கழட்டிடுங்க. கழட்டிட்டு எங்களுடைய ஜோஷ் கண்ட்ரோலுடைய அந்த 3 பின் டாப்பை அந்த சாக்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கழட்டின அந்த 3 பின் டாப்பை நாங்கள் கொடுத்துருக்குற இந்த சாக்கெட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிக்ஸிங் ஓவர். அதுக்கப்புறம் மேலே டேங்க்லேருந்து ஒரு ஒயர் கீழே கொண்டு வரணும். அது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அதை கொண்டு வந்து இந்த சென்சார் கனெக்டரில் சும்மா 2 ஒயர் தான், அது ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபிக்ஸிங் ஓவர். இதுக்கு வந்து நாங்கள் ஃபுல் கைடன்ஸ் உங்களுக்கு தருவோம் த்ரூ ஃபோன் கால். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஃபுல் கைடன்ஸு, 1 இயர் வாரண்ட்டி, ரீப்ளேசபிள் வாரண்ட்டி தரோம். நீங்கள் இதுக்கு யாரையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எதிர்பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டால் டெக்னீஷியனும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தருவோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நோட் பண்ணிக்கோங்க. இது டவுட் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எங்களுக்கு வந்து கேளுங்க, நாங்கள் தெளிவான அறிவுரை வழங்குவோம். தேவைப்படுவர் இந்த நம்பரை எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.